இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பெடகாஜி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து 5th யூனிட்டில் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அந்த இதை பற்றின கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். மற்ற பெடகாஜிக்கும் இந்த டாபிக் இருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் என்னன்னா, அதை பற்றின அது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷினில் கேட்பாங்க. எவ்ரி செமஸ்டரில் மேக்ஸிமம் அது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் என்னன்னு நான் ஒரு நோட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னலோட இன்ட்ரோ என்னென்னா, ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் இஸ் a tools that enable student teacher to think about, analyze and write about their learning experience. அதாவது ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ன்றது காமனான மீனிங் என்னென்னா, நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. அதை ரைட்டிங் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோன்றத ஒரு அனலைஸ் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் தம் ரெக்கார்ட் தர் அச்சீவ் டிஃபிகல்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டுக்காண்டி ஹெல்ப் பண்ணுது. அது என்னன்னா, அது எதை பற்றினா, நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்னத்தை அச்சீவ் பண்ணோம், அது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்மளோட ஃபீலிங்ஸு, ஐடியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், அதிலிருந்து நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட்கான ஐடியாஸ் நம்ம கெட் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றின ஒரு ரெக்கார்டாக நம்ம இது பண்ணுறது தான் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ப்ரமோட்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் என்கரேஜ் கண்டினியூ லேர்னிங் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட். அது ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னலுங்கிறது ஒரு செல்ஃப் அவேர்னஸ், நமக்கு என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு, நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோன்றதுக்கான ஒரு செல்ஃப் அவேர்னஸ். அது மூலயமா நம்ம என்ன இது பண்ணிக்குவோம்னா, நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரியலை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்ட நம்மளோட செல்ஃபை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறோம், கண்டினியூவாக லேர்ன் பண்ணிக்கிறோம். நம்மளோட ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துக்காண்டி நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். இதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். மீனிங் ஆஃப் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல். A reflective journal is the informal record in which students, teachers write about their progress in learning. ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னலுங்கிறது ஃபார்மலான ரெக்கார்ட் கிடையாது. அது ஒரு இன்ஃபார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சராக இருக்கிற நம்ம எதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம், நம்மளோட ப்ராக்ரஸை பற்றி ஒரு லேர்னிங் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம எழுதுறது தான் நம்ம ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல். இது நம்மளுக்கு தேர்ட் செமஸ்டரில் ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணுவோம். அதில் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் நம்ம இது வரைக்கும் நம்ம இன்டர்ன்ஷிப்க்கு போனால் நம்ம அதுலேருந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இது வரைக்கும் நம்ம பிஎட்டில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அந்த இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எழுதுவோம் அந்த ரெக்கார்டில். அதுக்கு நம்ம இதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது எழுதையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது என்னன்றது யூஸ் ஆகும். இட் அலோவ்ஸ் தம் எக்ஸ்ப்ரெஸ் த்ரூ ஃபீலிங். அது நம்மளோட நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம், அது நம்மளோட தாட் என்ன, நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸு ரிலேட்டடாக கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி அதில் இருக்கும். இதில் ஒரு மீனிங், இந்த மீனிங்கில் ஒரு யூனிவர்சிட்டி என்ன மாதிரி ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பற்றி சொல்லியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் 2018 ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ரைட்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா, ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒப்பீனியன்ஸ், ஈவன் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நம்மளோட ஒப்பீனியன், நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இதில் உள்ள ட்ராபேக்ஸ் இருக்குது, இதனால நம்மளுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, இதில் ஏதாச்சும் ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட்டு, ஈவெண்ட், அதெல்லாம் நம்ம இதில் ரெக்கார்டிங் பண்ணலாம். அதே மாதிரி ரெஸ்பாண்டிங் டு தாட் அண்ட் ஃபீலிங், நம்மளோட தாட்டையும் ஃபீலிங்ஸையும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ரெக்கார்ட் ப்ரொவைட் பண்ணுது.
இந்த ரெக்கார்டு யூஸ் ஆகுது. எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங், அதில் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கெய்னிங் செல்ஃப் நாலேஜ், இந்த ரெக்கார்டு மூலயமா நம்மளுக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் வந்து கெயின் ஆகும். அதுக்காண்டியும் டெவலப்பிங் கிளாரிட்டி அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட கிளாரிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ரெக்கார்டு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அந்த யூனிவர்சிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் மீன்ஸ் அவுட் ஆஃப் வாட் வி ஸ்டடி, நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம், எதுக்காண்டி படிக்கிறோம், என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை வந்து அனலைஸும் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் தே எதுக்குலான்னா ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரெஃப்ளெக்ட் ஆன் தர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணிக்கலான்றதை வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங், இதனால நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ஹையர் ஆர்டர் திங்கிங் வந்து ப்ரொமோட் ஆகும். நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், இனிமேல் எப்படி லேர்ன் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான நம்ம திங்க் பண்ணுவோம்ல, அது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கை வந்து நம்மளுக்கு இதாகும். என்கரேஜ் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஆஃப்டர் எவ்ரி லெசன்ஸ், நம்ம வந்து நம்மளே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிடுவோம், என்கரேஜ் பண்ணிக்கிடுவோம். நம்ம இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கோம், இனிமேல் நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இது மூலயமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம செல்ஃப் அசஸ் பண்ணி நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி இம்ப்ரூவிங் ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இது மூலயமா நம்மளுக்கு ரைட்டிங் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகுது. கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்டு ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஓனர்ஷிப் க்ரியேட் ஆகுது, ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. சப்போர்ட் கோல் செட்டிங் ஃபார் த ஃப்யூச்சர் லேர்னிங், நம்மளோட கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறோம், ஃப்யூச்சர் லேர்னிங்க்கு நம்மளோட கோல்ஸ் என்னன்றதை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்கரேஜ் எமோஷ்னல் அவேர்னஸ், நம்மளோட எமோஷ்னல் அவேர்னஸை வந்து என்கரேஜ் பண்ணிக்குது. டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இம்ப்ரூவ் டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ், டீச்சிங்கை வந்து எஃபெக்டிவ்னஸ்ஸாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இதோட யூசஸ் என்னென்னா, லிட்ரஸி ஸ்கில்லை வந்து ப்ரமோட் பண்ணுது. இம்ப்ரூவ் லேர்னிங் இன் மேத்தமெட்டிக்ஸ், ஆர்ட்ஸு, சயின்ஸு அண்ட் ஐசிடி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரோட் அண்ட் ஃபீலிங், ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டையும் ஃபீலிங்ஸையும், தாட்டையும் ஃபீலிங்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. என்கரேஜ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் சப்போர்ட், இது வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து என்கரேஜ் பண்ணுது. சப்போர்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ரோத், இது வந்து பர்சனல் க்ரோத்தையும் ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இம்ப்ரூவ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்ட்ரென்தன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. என்ஹான்ஸ் டிசிஷன் மேக்கிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. கைட்லைன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எப்படி இந்த ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ரெக்கார்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3rd செமஸ்டரில் வந்து நம்ம வந்து ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ரெக்கார்டு எழுதுவோம். அதுக்கு வந்து இது எப்படி எழுதணும், எதுக்காண்டி எழுதுகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
நம்ம வந்து அங்கே போய் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் போய் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது என்ன, இது வரைக்கும் நம்ம பிஎட்டில் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்மளோட நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது மூலிமா நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ வந்து இது எப்படி எழுதணுன்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் இது. தேர் இஸ் நோ ஃபார்மேட், இதுக்குன்னு நோ ஃபிக்ஸ்டு ஃபார்மேட் கிடையாது, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டு இந்த மாதிரி புக்ஸு இதெல்லாம் இந்த ஃபார்மேட் சைஸு, அதுக்கான ஃபார்மேட் ஸ்டைலு இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல, ஃபிக்ஸு இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு கிடையாது. அது எப்படி இருக்கணும்னா ஹானஸ்ட்லியாக இருக்கணும். அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட், நம்மளோட தாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான ஹானஸ்ட்லியாக ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் லேர்னிங் அவுட்கம், நம்மளோட ஃபீலிங்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணது மூலயமா நம்மளுக்கு கிடைச்ச அவுட்கம்மையும் ரெக்கார்ட் பண்ணுறது. ரைட் ரெகுலர்லி அட் த எண்ட் ஆஃப் த லெசன். ஒரு இதை வந்து நம்ம டாபிக் எடுக்கிறோம்னா அதோட எண்ட் ஆஃப் த லெசனில் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை வந்து ரெகுலர் ஹேபிட் மாதிரி அதை ரைட் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ரேதர் தென் மார்க்கு, அது வந்து ரெஃப்ளெக்ஷன் நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் வந்து மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதையும் தாண்டி நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அந்ததோட ரெஃப்ளெக்ஷனாக இருக்கணும். டிஸ்கஸ் ரெஃப்ளெக்ட் வித் பேர் ஆர் டீச்சர், நம்ம வந்து இதை பற்றின டிஸ்கஷனை வந்து நம்மளோட பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா டீச்சர்ஸ், நம்மளோட கைடன்ஸ்க்கு நம்மளை வந்து அவங்கக்கிட்ட நம்ம இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து மேக் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் செல்ஃப் அப்சர்வ் அண்டு நம்மளோட செல்ஃப் அப்சர்வ்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதை பற்றின இதை வந்து நம்ம எழுதுறதுக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம என்னென்னலாம் செல்ஃப் அப்சர்ஷன்னா நம்ம வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும், இனிமேல் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும், நம்மளுக்கு தெரியாத டாபிக் என்ன, தெரிஞ்சது என்ன, நம்ம வந்து நம்மளோட லேர்னிங் ஸ்கில்லை எப்படி பில்ட் பண்ணுவோம், நம்மளுக்குன்னு சில குறைகள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம அதில் எப்படி வெல் விஷ் ஆகிறது, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளே அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் அதை வந்து ரைட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ரைட்டிங் ஏ ஃபியூ டேஸ் பிஃபோர் சப்மிஷன், அந்த ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவ்வளோதையும் நம்ம ப்ரெப் ஒர்க் பண்ணணும். அதாவது நம்மளோட ஃபார்மேட் வந்து ஃபிக்ஸ் கிடையாது, நம்மளோட ஹானஸ்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபீலிங்ஸும் லேர்னிங் அவுட்கம்மையும் அந்த ரெக்கார்டில் இருக்கணும். ரெகுலர் அட் த எண்ட் ஆஃப் த லெசன், ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு லெசனுக்கு அப்புறம் நம்ம அதை எழுதுறதுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் மார்க்கை தாண்டி என்னென்னலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஸ்கில்லை எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்கணும். இதை பற்றின டிஸ்கஷன் வந்து நம்ம பேர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இல்லைன்னா நம்ம டீச்சர்ஸ்ட்டு வந்து அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் மேக் பண்ணிவிட்டு நம்மளோட செல்ஃப் அப்சர்வேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ் சிம்பிள் அண்டு க்ளீன் லாங்குவேஜ், சிம்பிளாக க்ளீனாக புரிகிறபடியான சிம்பிள் லாங்குவேஜில் நம்ம வந்து அந்த ரெக்கார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ரிவ்யூ அண்டு இம்ப்ரூவ் ரெஃப்ளெக்டிவ் ரெகுலர்லி, நம்ம வந்து அதை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம ரெகுலராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம ரெக்கார்டு எழுதுறதுக்கு இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் வந்து நம்ம எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் டு த ஆன்சர்ஸ் இன் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல், நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு திங்கிங் இருக்கும்ல, நம்ம வந்து நம்மளோட ட்ராபேக்ஸ் என்ன, எதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம செல்ஃபை வந்து அனலைஸ் பண்ணணும். நம்மளுக்கு நாமளே ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறோம், நம்மளுக்கு இது தெரியுமா, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அதை பற்றின கொஷின்ஸ் வந்து என்னென்னலாம் மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும்னா வாட் லீட் டு த சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸு. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன், வாட் டிட் ஐ லேர்ன், ஹவு டிட் மை திங்கிங் சேஞ்ச், வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட் டைம்,
நான் என்ன லேர்ன் பண்ணணும், என்னோடய திங்கிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, வாட் ஷுட் டூ நெக்ஸ்ட் டைம், நான் அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், எப்படிலாம் மாற்றணும், வாட் இம்ப்ரூவ் அண்ட் நெக்ஸ்ட் நீட், நான் வந்து எதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும், என்னோடய அடுத்த தேவைகளுக்காண்டி நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும், ஹவு ஹாஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் மீ பிகம் எ பெட்டர் டீச்சர். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நான் எப்படி என்னை வந்து பெட்டர் டீச்சராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, reflective journal is an effective tools for self assessment and continue improvement. reflective journalங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் டூல்ஸு, நம்மளை அசஸ் பண்ணிக்கிறதுக்கு, செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கண்டினியூவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும். இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டீச்சர் அனலைஸ் தேர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது எதுக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கிரிட்டிக்கல் திங்கையும் டெவலப் பண்ணுது. இட் பிகம் மோர் எஃபெக்டிவ் டீச்சிங். ரெகுலர் ரெஃப்ளெக்டிவ் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போத் பர்சன் அண்டு ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட். இது வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட இதில் வந்து ரெஃப்ளெக்டிவ் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா பர்சனல்லையும் ப்ரொஃபஷ்னலாகவும், பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலுக்கும் அது வந்து யூஸ் ஆகும், ப்ரொஃபஷ்னலாக டெவலப் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு என்ன டாபிக் வேணும், எந்த மாதிரி டீச் பண்ணணும், என்னோட இது புரியுதா, என்னோடய கண்டென்ட் கிளாரிட்டியாக இருக்கா, அதை பற்றின இதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ரிலேட்டடாக பிஎட் ரிலேட்டடாக இனிமேல் ஃப்யூச்சரில் என்னென்ன டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது, நான் எப்படி என்னோடய டீச்சிங்ஸ் இந்த இது புரியுதா, கண்டென்ட் டெலிவரி வந்து புரியுதா அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு என்னென்ன கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியானதை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.